ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவியும் அனிதாவையும் தான் காமிக்கிறாங்க. இப்போ அனிதா சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே நான் உன் கூட தான் இருக்கேன். ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில், எல்லா டைமும் நான் ஹாஸ்பிட்டலில் எல்லா டைமும் நான் உன் கூட தான் இருக்கேன். நீ எதுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரவி வந்துட்டு, நான் பொய்யெல்லாம் சொல்லலை, நான் எங்கள் அத்தை இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு போயிருந்தேன் பார்த்தியா, அப்போ தான் நடந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கு அனிதா இருந்துட்டு, ஏன் இத்தனை நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை நீ ஏன் அப்படின்றாங்க. அதுக்கு ரவி இருந்துட்டு, நான் சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் அப்படின்றாங்க. உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நானாக விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னதும் அனிதா கோவம் வந்துடுது. அவரை அடிச்சுட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. போயிட்டு இன்டர்னல் ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அப்போ நம்ம தேஜு வந்து என்னாச்சு சீனியர், எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அனிதா எந்த பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம நவீனையும் குணாவையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பையனுக்கு காய்ச்சல், அதனால சொல்லிட்டு நான் டேப்லெட் கொடுத்தேன். அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கப்புறம் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்தேன். அதுவும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு டோசேஜ் அதிகம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றாங்க. குணா, ஓ நீங்களே எல்லாமே பண்ணிட்டீங்களா, வெரி குட், இப்போ எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. எல்லாமே கொடுத்து அவனுக்கு சரியாகவே இல்லை, இப்போ டயர்டாக இருக்குன்னு சொல்கிறான், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அப்போ நவீன் இருந்துட்டு, நீங்கள் கொடுத்த ஓவர் டோசேஜ்னால தான் வந்துட்டு பையனுக்கு டயர்ட்னஸ் காரணமே, அதனால் அவனுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்களாக ட்ரீட்மெண்ட் பார்க்காதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன ஏதுன்னு கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கேட்கும். இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற மாத்திரை எல்லாம் வந்து பெருசாக தான் எனக்கு அஃபெக்ட் கொடுக்கும், அதனால் நீங்களே எந்த மாத்திரையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நவீன் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த அப்பா இருந்துட்டு நவீன் குணா சொல்கிறது எதுவுமே கேட்காம, வாடா இதை விட நல்ல ஹாஸ்பிட்டலாக போய் மாத்திரை கொடுக்குற ஹாஸ்பிட்டலுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. அதோட இந்த சீன் முடியுது. நம்ம அருணாவையும் அவர் தம்பியும் தான் காமிக்கிறாங்க. ஏன்டா உன்னை சீக்கிரமாக தாண்டா வர சொன்னேன், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், இதை விட அதிகமாக சொல்கிறாங்களே தவிர கம்மியாலாம் யாருமே சொல்லவே இல்லை, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ரதி மேம் பார்த்துட்டு சொன்னாங்க, அதுக்கு அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, அது இல்லை அப்படின்னா பேண்டிங் மட்டும்தான் ஒரே வழின்னு சொன்னாங்க, அதே தானே எல்லா டாக்டரும் சொன்னாங்க, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து கேட்டு பார்த்தேன், ஆனால் அது வந்து நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாதிரி இல்லை, அதுவே அதிகமாக தான் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ அவர் தம்பி கோவப்பட்டு, அப்புறம் எதுக்குங்கக்கா அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கு அருணா இருந்துட்டு, அவங்க மேலே கோவப்பட்டு என்ன பண்ண முடியும், அவங்களால முடிஞ்சது தான் அவங்க பண்ண முடியும், நம்மளால் பணம் கட்ட முடியலன்னு நினச்சிட்டு நாம் தான் ஃபீல் பண்ணணும், சரி நீ வீட்டுக்கு போ, எதாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரதி, ஆர்கே சார், தேஜு, அப்புறம் அருணா 4 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஆர்கே சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அர்ஜுன் வந்து பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரதி இருந்துட்டு, ஆமாங்க சார், நேற்று நான் தேவ்கிட்டே இதை தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. இப்போ தேவ் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அர்ஜுனுக்கு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்றாங்க. ஆமாம், அதனால தான் நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லே ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுக்கலாமான்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்கே சார் சொல்கிறாரு. அதுக்கு ரதி வந்துட்டு, நீங்கள் என்னங்க சார் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை, சிஇஓ போஸ்ட் அவனுக்கு கொடுத்துர்லாமான்னு யோசிக்கிறேன், எனக்கு அப்புறம் எல்லாமே அவன் தானே அப்படின்றாங்க. அதுக்கு ரதி வந்துட்டு, இதை வந்து அவனால் ஹேண்டில் பண்ண முடியுமா, இவ்வளோ பெரிய போஸ்டிங் அவனுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆர்கே சார் அதெல்லாம் அவன் பண்ணிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அவன் மேலே அப்படின்றாங்க. ஆனால் இந்த முடிவில் வந்து ரதிக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, அது தேஜுக்கு தெளிவாக தெரிய வருது. ஆர்கே சார் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரதி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே சார் சொன்னதை நினச்சிட்டு அவங்க ரூமில் வந்து இது தனியாக நின்றுட்டுருக்காங்க. இதை தேஜுவும் வந்து பார்த்துட்ருக்காங்க. இதோட அந்த சீன் முடிஞ்சிடுது. பக்கம் நம்ம ரீனாவி ராக்கின்னு தான் காமிக்கிறாங்க. ஏதோ பேஷண்ட் பார்த்து முடிச்சுட்டு வெளியே போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராக்கி வந்து, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரீனா இருந்துட்டு, இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க. உன் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு தெரியும், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, யார் இல்லைன்னா நீ நினைக்காத அப்படின்றாங்க. அது ரீனா வந்துட்டு, என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராக்கி வந்துட்டு, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அர்ஜுனும் வராங்க. அர்ஜுன் வந்ததை பார்த்த ரீனா வந்துட்டு உடனே ராக்கிட்ட, ரொம்ப நாளாக லஞ்சுக்கு போகலான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தில்ல ராக்கி, இன்றைக்கி போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ராக்கி இருந்துட்டு பார்த்துட்டு, ஓ அர்ஜுன் இருக்கனால தான் இப்படி சொல்கிறியா, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் போகிறேன், எனக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி கிளம்பிடுறாங்க.
இப்போ அர்ஜுன் வந்துட்டு எதுக்கு இப்போ என் மேலே கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நீ பண்ணது மட்டும் கரெக்டா, நீ தான் வந்து நான் பேசிகிட்டு இருக்கவே பாதியில் எந்திரிச்சு நீ போயிட்ட, இப்போ எனக்கு கோவம் வராதா அப்படிங்கும்போது, நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் முடியாது, உனக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்கும்னு நினைக்காத, எல்லாத்துக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கும், கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு கேன்டீனில் தான் காமிக்கிறாங்க. தேவ், ரதி, அதுக்கப்புறம் நம்ம ரவி சீனியரும் அர்ஜுன் 4 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் சிஓ போஸ்ட்டுக்கு வந்து அப்பாட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அர்ஜுன். அதுக்கு ரவி இருந்துட்டு ஓகே நல்ல விஷயந்தான் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம ரதி பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் இருக்கேன், ஆனால் எனக்கு இல்லாதது வந்துட்டு அர்ஜுனுக்கு திடீர்னு போகும்போது என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி தேவ்கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ தேவ் வந்துட்டு நீ போய் இதை பற்றி ஆர்கே சார் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எந்திரிச்சு கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா ரவி வந்துட்டு பார்த்துட்டு நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உன் கேங் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்கள யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. அர்ஜுனும் கிளம்பிடுறாங்க, நம்ம ரதி மேமும் கிளம்பிடுறாங்க. நம்ம தேஜு வந்துட்டு மோகனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம நினச்ச மாதிரி பிளான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மோகன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் கைஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவை உடனுக்குடனே பார்க்கலாம்.